ஹாய் ஆல், தேர்ஸ்டே ஈவினிங்களோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துட்டு அடிக்கடி இந்த எக் பஃப் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு மைதா மாவில் உப்பு போட்டு தண்ணியை லைட்டாக ஊற்றி நல்லா ஹார்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும், சப்பாத்திக்கு மாதிரி சாஃப்டாக இல்லாமல். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். முட்டையை வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு நான் ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். இப்போ சட்டியில் எண்ணெய் காய வச்சு காஞ்சதும் சோம்பு, கறி மசாலா, பூ போட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போட்டு நல்லா மசிய விட்டுட்டு அதில் வந்துட்டு தனி மிளகா பொடி, கரம் மசாலா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நான் குக்கர்ல தான் பண்ணேன். குக்கர்ல கொஞ்சமா உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. குக்கரோட வெயிட்டையும் கேஸ்கட்டையும் எடுத்துடும். அதுக்கப்புறம் மாவை நல்லா எவ்வளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி பட்டரை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா வச்சுட்டு நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சு அதுக்குள்ள முட்டையும் வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேல நல்லா ப்ரௌனிஷா வரணும்னா பட்டர், அப்படி இல்லைன்னா முட்டையை வந்துட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த உப்புக்கு மேல ஸ்டாண்ட் வச்சு பிளேட் வச்சுக்கணும். நான் டம்ளர் வச்சு மேல பிளேட் வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ்க்கு லோ ஃபிளேம்ல வச்சு வேக வச்சுட்டு பார்த்தா செம்ம கிறிஸ்பியான எக் பஃப் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. இதோட கடைசி